மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும் அந்த கைப்பு பட்டன், அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். பாத்துக்கலாம், எப்படி தீர்ப்பு வருதுன்னு பாக்கலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த மீனாவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன பண்ணணும் எனக்கும் தெரியும். உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். உள்ள போகணும். எல்லாரும் கெட்டிக்க போற பொண்ணுக்காக என்னென்னமோ பண்றாங்க. நான் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கல. என் பின்னாடி நிப்பீங்கன்னு கூட எதிர்பார்த்தேன். அது செம்மலிங்க பரம்பரைக்கே கிடையாது. எவன் பின்னாடியோ எவன் பின்னாடி போய் நிக்கிற பழக்கம். இந்த அவங்க அப்பா நிக்கல. போ. என்ன மாப்பிள, நீங்க கெட்டிக்க போற பொண்ணு ஒன்னா வாழ போறவங்க, நீங்க அவ பக்கம் நிக்காம செம்மலிங்க வம்சத்துக்கு நியாயத்து பக்கம் தான் நிக்க தெரியும். போங்க உள்ள. அது இன்னைக்கு பஞ்சாயத்தை தெரிஞ்சிடும் யாரு மேல தப்பு இருக்குன்னு. தீர்ப்பு சொல்ல போற கருப்பு சிங்கம் அவர்கிட்ட நீ யாரும் தப்ப முடியாது. போலாம். வாங்கப்பா. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு வாழ போறோம். யார் கல்யாணம் வாழ போறோம்? நீங்களும் நானும். தண்ணியில போறம் போடு, ஆடி மாச காத்துல தீமையாத்து, ஆகாசத்துல கோட்டை கட்டு, அந்த இடத்துல தோட்டம் போடு, அதுக்கு காவலுக்கு அந்த ஆண்டவனை போடு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அடிச்சு உள்ள போ. ஒரு போட்டுருவாளோ தண்ணில அது கோலம் போதே. போடி போடி. என்னடா ஒரே காதல் முள்ள இருக்க போலுக்கு. அண்ணன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி, உன் காதல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி சரி, அங்க ஓடிதான் மீனா போறா, போய் டூ படு போடா. கோத்த கலப்பாத, எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு என்னமோ நீ பட்டு வச்சு எல்லாம் கட்டி இருக்கத பார்த்தா உனக்கு இன்னைக்கு சாந்தி முத்தமே நடந்து போடுது. ஆமா, நான் தான் இன்னைக்கு மாப்பிள்ள, பொண்ணு இவா இல்ல. யார் நீ? இல்ல, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னவ, அத வந்தேன். நீ ஸ்ரீமன் தங்கச்சி தானே? எந்த ஸ்ரீவன்? அதான் ஜவானி பண்ணாங்கல்ல அந்த தெருவு. ஜவானி கூட உனக்கு தூரத்து சொன்னதானே? ஆமா அக்கா. அது எப்படி இங்க வேலை இருக்குன்னு உனக்கு சொன்னது? இல்ல, சொன்னவ இங்க தான் வரணும்னு சொன்னவ, அத வந்தேன். சரி உள்ள போ. சரி. கேட்ட யார் தரப்பா? இவனுக்கிட்ட போய் வாய் கொடுக்க பாரு, நானே திறந்துடுவேன். நான் உள்ள போறேன். ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? உள்ள போ. எப்போ வேலைக்கு சொன்னதுக்கு ஆளே இல்லைன்னு எங்க சொல்லிருக்கா பாரு. நானே கடுப்புல இருக்கேன். இந்த பார், இனிமேல் ஏதாவது வாய் தரணும் வச்சுக்கா. இல்ல நீ பட்டு வச்சுலாம் கிட்ட பார்த்தா அப்படித்தானே இருக்கு. கோத்த காய்ப்பு சொல்லிட்டேன். சரி சரி, வா வா உள்ள போவோம். இந்த மாதவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன வேணாலும் பண்ணா நான் சொன்ன இருக்கேன். அவருக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பார்த்துக்க. அம்மா வந்திருக்காவ. ஏமா நீ ஒண்ணு அம்மா எல்லாம் கூட வழி விடு. ஏமா மரியாதையா வழி விட்டு போ, என்ன ஒண்ணு பேசாத. செல்லமல்ல, தங்க குட்டியாமல்ல. வாங்க, நான் உங்க தூக்கிட்டு போறேன். கோத்த கலப்பாத, அடிச்சவன் வழி விடல. எதுக்கு? எவனாவது ஒருத்த வந்து கூப்பிட வந்தீங்களா? நடந்தே வார. உங்களை எனக்கு வர சொன்னா? ஓ, அப்ப நான் இங்க வரக்கூடாது. அப்படி இல்ல. ஆமாப்பா, நான் தெரியாம வந்துட்டேன். நான் என்ன போட்டா? எங்க அம்மாக்கு என்ன கோவம் வருது? சரி சரி, ஏமா வாங்க, நான் தூக்கிட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், விடு. நான் எங்க அம்மா தூக்கிட்டு போறேன். வாமா. இவன் நம்மள கோவமா நிக்கான். அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல. டேய், வாழ்த்துக்கள்டா. கோத்து கலத்துல இருங்க சொல்லிட்டேன். போங்க உள்ள. சரி சரி, கோபப்படாம உள்ள வா. இவன் ஏமா நடந்தீங்க? நான் வந்திருப்போம்ல. இல்ல, நீ கோத்த கலப்பிட்டு வராத, உடனே. சரி சரி, நான் தூக்கிட்டு போறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க என்ன தவிர. என்னங்க எனக்குன்னே வருமானு கேட்கறதில்ல. நான் லவ் பண்ணது எந்த லட்சத்துல இருந்துச்சு. கடைசி வீட்டுல பார்த்தது இப்படிதான் இருக்கு. என்ன ஆக்கத்துலதான் எனக்கு வருமோ தெரியல. என்ன விடுவிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாவளா? ஒன்ன விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும். இசை தானே. அவளை தவிர வேற யாருமே உன்னை விடுவிக்க முடியாதா? ஆமா, எல்லா வீட்டுல இருக்கும். நீ இப்ப எங்க சுத்திட்டு வர? வாக்கிங் போயிட்டு வரேன். காவலுக்கு நான் நிக்கும் போது எப்படி வெளில போன? டேய் அண்ணே, மொழியில கூட்டு பேசு, மண்டியில கூட்டிடுவேன். எங்க இசைக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு நான் அண்ணன் கூப்பிடணுமா? உடைய கூட பிறந்தவன. டேய் அண்ணன் கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாது. இசை உள்ள போனேன். அந்த பயம் இருக்கட்டும். ஒத்த பயம் உள்ளக்கு எல்லாரும் இந்த பயம் பயப்படுதியா? கடுக்கு சிறுத்தாலும் காரம் சிறக்காது இல்ல, அப்படித்தான். அந்த பயம் இருக்கட்டும். சரி சரி, வா, பஞ்சாயத்து ரெடி ஆயிட்டு வரியா? சரி சரி, போங்க வாங்க, வரேன். அப்படியே துக்கம் தொண்டை அடிக்கி போலுக்கு.
டேய் கவினே, அப்படியே இந்த மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஹனிமூன் போன மாதிரி நினைச்சு பாரு. இல்ல நினைச்சு பாருன்னு என்ன சொன்னேன், மரியாதை போயிருக்க சொல்லிட்டேன். யார் யாருக்கு எதுவென்று விதி போடும் பாத மரியாதை போயிரு கோத்து கலப்பாத. உன்னை விட்டு மீனாவை பிரிக்க முடியாதம்மா. நல்லருடா. கோத்த கலப்பாத. ஒரே வழி, இப்போ கேட்டு திறந்து கிடக்கு, இப்போ தப்பிச்சு போயிருடா. அப்படி வாய்ப்பு இருந்தா ஓடி இருக்க மாட்டேன். கருப்பு சிங்கா எங்கன்னா தேடி வந்து கழுத்துல போட்டுருவாரு. மீன கத்த தாலி கட்டுறது ஒண்ணுதான், உங்க அப்பா கையால வெட்டி போடுறது ஒண்ணுதான். இன்னாருக்கு இன்னாதான் சாமி சொன்னதையா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகும் ஐயா, உன்னை விட்டு மீனாவை பிரிக்க முடியாதையா. என்ன நீ எப்படிங்கோ? நீங்க தானே வர சொன்னீங்க. நான் வர சொன்னா எப்போ? இல்லையே, அப்படிதான் போன் வந்ததே. சீக்கிரம் கிளம்பி வாங்கனே, வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோமே. வீட்டுல இருக்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? இது என்ன நம்ம வீடா இல்ல விருந்து வீடா? என்னடா அப்பா அம்மா வந்தாச்சுல, விடுங்க. இது அலெக்சாண்டரா வீடு. பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போறேன்னு இருக்க, சொன்ன டைத்துல பஞ்சாயத்து குண்டைன்னு எடுக்கல, அதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ள என் மொத்தமா போறான்னு பாத்தீங்களா? இல்லப்பா, வீட்டுக்கு அனுப்பி வை. இருக்கட்டும்பா, அம்மா பார்க்காம எனக்கு இருக்கவே முடியல. அப்ப நீதான் வர சொல்லியிருக்க. நான் இல்லப்பா, அலெக்ஸ் வர சொன்னா. அவங்க ஆளையே காணுமே. சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு. அப்போ அப்பா என்னடா? இருக்கட்டுப்பா, அம்மா பார்க்காம நல்லாவே இல்ல. இன்னொன்னு நான் சாப்பிடவே இல்லப்பா. சாப்பிடலையா? சாப்பிடலையா? என்னது இருக்கு இங்க சாப்பிடறதுக்கு? ஒண்ணுமே இல்ல. இவன் காப்பி கூட குடிக்கலாமா? ஐயோ, ஐயோதான், இவன் நினைச்சு சாப்பிடவே இல்லம்மா. அப்பா அம்மா இருக்கட்டும்பா. என் பறக்கு இவன் தான் வர வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே முந்தானியே பிடிச்சிட்டு போங்கடா. நீ வாடா. நீங்க வாங்கலாம். போறான் பாரு முந்தானி பிடிச்சுக்கிட்டு. இல்ல சேலை விடு. எம்மோ என்ன லைலா, பெரியவனுங்க அண்ணன் அங்கதான் இருக்கா? ஒருவேளை மக்கள் யூனிவர்சிட்டி இருப்பானா? சாரி மாமா, உங்களை பஞ்சாயத்து நிப்பாட்டுங்கிறது என் நோக்கம் இல்ல. நீங்க பண்ணது தப்பு தானே. இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இவ்வளவு சீப்பா நடந்துடக்கூடாதுல்ல. அதான் மாமா நான் பஞ்சாயத்தை கூட்டிட்டேன். அதுக்காக குடும்பமா வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தப்பு இல்ல மாமா. இப்போ உங்களுக்காகலாம் இந்த பஞ்சாயத்து இல்ல. நான் வேணா உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிடுறேன் மாமா. ஆனா என் அப்பா அசிங்கப்படுத்தினது தப்பு தானே மாமா. நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு இல்ல மாமா, நான் ஒருவேளை தவறாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டுமே. ஒரு பொண்ணா எனக்கு அது தப்பா தோணுச்சு. நான் கருப்பு சிங்கத்திட்ட சொன்னேன், அவரே பஞ்சாயத்து பண்ணி உங்களை மன்னிப்பு கேட்க வச்சாரு. அதோட அது முடிஞ்சிட்டு மாமா. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மாமா. துர மாமாவும் சேமமும் அதுக்கு ஒரு படி மேல போய் அப்பாவை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அதனாலதான் நான் திரும்பவும் பஞ்சாயத்து கூட்டாடிதான் போச்சுது. இல்லக்கா, என்ன செருப்பால் அடிச்சுட்டாங்க. எப்படி மாமா விட முடியும்? அதான் பஞ்சாயத்து கூட்டாடிதான் போச்சுது. உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். சாரி மாமா, பஞ்சாயத்துல பார்க்கலாம் மாமா. கிங்ஸே, இந்த ராஜ்யபாரமே உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ராஜ்யத்துக்கு அதிபதியான இந்த கிங்ஸ்ன இந்த செம்புலிங்கத்தை என் காலடியில விழ வச்சேங்கிற ஒரு சரித்திரத்தை நான் உருவாக்குவேன். இனி காலங்காலமா சரித்திரம் அப்படிதான் சொல்லும். செம்புலிங்க என் பேர இந்த மீனா காலில விழுந்தான்னு, இந்த சொக்கம் பெத்த பொண்ணு காலில விழுந்தான்னு சரித்திரம் பேசும். நான் என்னைக்குமே சரித்திரத்துல இடம் பிடிக்க தான் ஆசைப்படுவேன். விழ வைக்கிறேன். எதுவும் பிரச்சனை வராத. ஒரு துளி கூட நீங்க பயப்பட வேண்டாம். காயினை நான் சரியா நகர்த்திட்டு போறேன். நீங்க எந்த டென்ஷன் எடுக்க வேண்டாம். சரிம்மா. அட வாமா, இந்த வீட்டு மருமகளே, வாமா வாமா. பரவாயில்ல, செம்புலிங்க குடும்பத்தையே ஆட்டி புடைக்கிய. உன் திறமையே திறமை. பரவாயில்ல, சொக்கம் பெத்த பொண்ணு நல்ல துணிச்சலதான் இருக்கா. தம்பி, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல வாழ்த்துன வேலைக்காரன் வாழ்த்தல எனக்கு தேவையில்ல. போ. இசை பொண்ணு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாத நீ, அந்த இசை பொண்ணு என்ன மாமனா அப்பனா பாக்குது. அவ பக்கத்துல கூட நிக்க தகுதி இல்லாத நீ என்ன வேலைக்காரனா கூப்பிடுதா? அவ கையாலே உன்னை நான் ஓட விடல. நான் ராஜபாண்டிய இல்ல. இன்னைக்குதான் உனக்கு கச்சேரியா இருக்கு. ராஜபாண்டி அவன் வேலையை காட்டுவான். வரட்டா மருமகளே? சரிங்க மேடம். வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வேலைக்காரன்? ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி. இந்த புள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இல்ல கிடக்க. இந்த குடும்பத்து பயில என் மேல காட்டுற
அந்த அக்கறைக்கும் பாசத்துக்கும் எங்க நாய் மாதிரி சுத்திட்டு கிடக்க. ஏன் ஒரு நாள் வருமானமே ₹1,00,00,000 அத்தனையும் தூசின உதறி தள்ளிட்டு இருந்து கிடக்க. இந்த பையில ஒரு நேரமாவது என் அண்ணனை கூப்பிட மாட்டானுங்களா? இந்த புள்ள என்ன மாமா மாமான்னு கூப்பிடாதானே? அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் அடிமையை கிடக்க. அண்ணன் பண்ணி என்னடா நீங்க பாருங்க, பஞ்சாயத்துல பெரிய ரகலையே வரும்னு நினைக்க. எதுக்கும் நீங்க ரெடியா இருங்கண்ணா. நான் சொல்ற நேரம் கரெக்டா இசை தூக்கிட்டு வந்தா போதும். சரிடா, என்ன சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்னா? சரிடா, சொதப்பிட மாட்டியா? எங்க பாரு, நீ கரெக்டா தூக்கிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். நாங்க யாராவது இசை தூக்கிட்டு போனோம்னா அப்ப எங்களையும் சேர்த்து அப்படியே பஞ்சாயத்து வெளியே அனுப்பிடுவாரு. நீ தூக்கிட்டு வந்தா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. ஓ, கோத்து விடுத என்னன்னு? நீ வேற நாங்க வேற என்ன? நீ நானும் ஒண்ணுன்னு. ஏதோ உன்னை நம்பிதாமே இருக்கோம், கோட்டை விட்டுறதுனே. இல்ல இல்ல, நீ கோட்டையில விட மாட்டேன், எனக்கு நல்ல தெரியும். என்ன சரியான நேரத்துக்குள்ள வந்துருனே. சரியானே, நான் வரேனே. இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு தாண்டா கிடக்க. மூச்சுக்கு முன்னொரு நேரம் அண்ணன் அண்ணங்கானுல. இப்போ புரிதா தலைமத்துவம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைச்சா வாடா போடான்னு கூப்பிடலாம், நாயன் கூட கூப்பிடலாம். ஆனா அவனுங்க அண்ணங்கிற சொல்லுக்கு மறு சொல்லல. இதே மாதிரி பாசத்தை நான் எங்கேயும் பாக்கலடா. வந்துட்டுல என் சிங்கக்குட்டி. என்னம்மா? பஞ்சாயத்துக்கு எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன மாமா? நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டுமா? என்ன மண்டில கொட்டினத சரிப்பட்டு வருவியா? கொட்ட போறியா? அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். சரி தூக்குங்க. என்ன கொட்டதுக்கு நானே உன்னை தூக்கணும்? உயரத்துல இருந்தா அது சீக்கிரம் தூக்கு மாமா. இந்த மண்டில நறுக்குன்னு ஒண்ணு கொட்டினதா உனக்கு ஞாபகத்துக்கு வரும். சீக்கிரம் தூக்கு மாமா. ஐயா, அவ புருஷன் நிக்கானே. ஐயா தூக்க போறீங்க இல்லையா மாமா? நான் நறுக்குன்னு கொட்டினாதான் அன்னப்பண்டி மாமாக்கு ஞாபகமே வரும். ஏங்க நீங்க தூக்கி விடுங்களேன். இப்போ உன கொட்டியே ஆகணுமா உனக்கு? ஆமா. நறுக்குனே கொட்டலன்னு நினைச்சேன். அன்னப்பண்டி மாமா பாவல. அன்னப்பண்டி மாமா. சரி வா, இந்த வா. இருங்க நான் வரேன். மாமா மாமா. என்னம்மா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இங்க வா. என்ன? நான் பெரிய பிளான போட்டிருக்கேன். அந்த பாண்டி என்னாச்சு? ஆமா. சரி, உனக்கு கொடு. என்னது? உனக்கு கொடு. பெட்டிய கொடுத்துருக்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அது என்ன கணக்கு வச்சிருக்கா? குடிக்கியா கடிக்கட்டுமா? என்ன தெரியாம உங்க மேல வந்து ஏறிட்டேன். நீ இறக்கி விடுங்க. முடியாது. உனக்கு கொடு. நச்சுன்னு கொடுக்கணும். அப்படியே நச்சுன்னு கொடுக்கணும். உங்கள ஓய் கொடு. அப்படி வச்சு அந்த உள்ளம் கலர ஏறணும். ஆமா ஆமா. ஓய் பூமா, ஓய் பூமா. பொம்மையா? பொம்முன்னு இருக்கா? போங்க. ஆமா, போறாங்க பாரு. எங்க? கட்டிக்க. மகாதேவன் மாமா. மாமான்னு கூப்பிட்டா பிடிக்கும்ல? இந்த மகாதேவனை மாமான்னு கூப்பிடட்டா? ஏண்டி என்னை விட்டுட்டு போன? ஏண்டி என்னை விட்டுட்டு போன? சொல்லு. நான் உன்னை உண்மையா காதலிக்கலையா? உன் மேல உசுரா இருக்கலையா? இல்ல உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கலையா? இல்ல புருஷனுக்குள்ள கடுமையா நான் செய்யலையா? சொல்லுடி. ஏண்டி என்னை இளமையில விட்டுட்டு போன? சொல்லுடி. இப்படி இளம பருவத்திலே அவனை விட்டுட்டு போறமே, நம்மளை தர வேற ஒருத்தர் ஈரெடுத்து பாத்துக்கிட மாட்டானே. நாம போயிட்டா நம்ம நினைவிலே வாழ்ந்துருவானு. அவனும் ஆசை பாசத்துக்கு ஏங்குவானு. அவனுக்கும் ஒரு துணை தேவைப்படுமே. அவனுக்கும் ஆசைகள் இருக்குமே, உணர்ச்சிகள் வருமே. அவன் என்ன பண்ணுவானு ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சியடி? எல்லார பத்தி யோசிச்சிய, என்ன பத்தி ஏண்டி யோசிக்கல? நான் உன்னை உயிர்க்குள்ள காதலிக்கலையாடி? சொல்லு. ஒரு புருஷனா
என் கடமை நான் சரியா செய்யலையா சொல்லு சொல்லிடு. எனக்கு ஏண்டி வாழும் போது தண்டனை கொடுத்த ஏற்கனவே தினம் உன்னை மறக்க முடியாம சித்திராதி அடைச்சிட்டு இருந்த எனக்கு ஓ உருவத்துல வந்து நின்னா அலெக்சாண்டராவா வந்து நின்னா. உன்கிட்ட இருக்க அதே கம்பீரம் வீரம் அவகிட்டையும் பார்த்து நிக்க நான் என்னையே மறந்த பைத்தியக்காரி ஆக்கிட்டடி நீ. வந்தவா என் புள்ள வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வந்தா. அவளை அலெக்சாண்டராவா என் புள்ள வாழ்க்கை நாசம் பண்றாளா வந்தாளா பாக்கவா, இல்ல பொண்டாட்டி உருவத்துல இருக்காளேன்னு அவளை அப்படி பாக்கவா? எப்படி எல்லாம் என் மனசு தவிச்சிருக்கோம். ஏன்டி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனா? என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லலாடி. நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாத்தியா? ஏன்டி இளமை அழிச்ச முடியலடி முடியலடி. சரி எல்லாம் முடிஞ்சது. மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் இல்ல, மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தலையில வந்து இடி வந்து விழுதுடி. நான் எப்படி இவ்வளவு தப்பா பார்த்தேன்? இனி எப்படி என்ன மேலும் மேலும் குற்றச்சல் ஆக்குற? அவ என் நண்பனுக்காக பார்க்கப்பட்டவா, என் நண்பனுக்காக பேசி முடிக்கப்பட்டவா. ஆனா நான் பார்த்துட்டேன், தப்ப பார்த்துட்டேன். இப்ப எனக்கு குற்றச்சே இருக்கு. ஏன்டி இப்படி சித்திராவதைப்படுத்தின? நீ மட்டும் போதும், உன் நினைவு மட்டும் போதும் தாண்டி நான் நிம்மதியா வாழ்ந்தேன். அழகான பிள்ளைய கொடுத்துருக்க, அவளை பார்த்துக்கிட்டே மீறி காலத்தை ஓட்டிலாம் நினைச்சேன். இப்போ என் மனசுல சஞ்சலண்டி, இத்தனை வருஷம் இல்லாத ஒரு சஞ்சலம். நான் எந்த தப்பு பண்ணிக்கிட மாட்டேன். இப்ப எனக்கு மனசு சஞ்சலமா இருக்கு. நான் இப்ப என்னடி பண்ணட்டும்? நீதான் பெரிய ஞானியாச்ச, நீதான் உத்தமியாச்ச. எனக்கு ஏதாவது வழி சொல்லிடு. நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சது இல்லடி, உனக்கே நல்லா தெரியும். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் சஞ்சலப்பட்டுட்டேன். உன் உருவத்துல நான் சஞ்சலப்பட்டுட்டேன். எத்தனையோ பேர் என்ன கடந்து போனாங்க, எவ்வளவு பார்க்கலனா உன் உருவத்துல இருந்தனால சஞ்சலப்பட்டுட்டேன். நீங்க ஒரு மனுஷன், அத மறந்துடாதீங்க. என்னடி சொல்ற? ஏங்க நீங்க ஒண்ணும் தெய்வம்லாம் இல்ல, நீங்க ஒரு சாதாரண மனுஷன். அந்த தெய்வம் படைச்ச ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ள சஞ்சலம், உணர்ச்சி, ஆசை, காமம் எல்லாம் கலந்ததுதான். இப்படி எல்லாமே கலந்து படைக்கப்பட்டவன் தானே மனுஷன். என் மேல உள்ள காதல்னால வைராக்கியமா தான் இருந்தீங்க. உங்க மனச அடைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். நம்ம மனசை என்னதான் அணை போட்டு தடுத்தாலும் ஒரு அளவுக்கு மேல அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா நீங்க மனுஷன். நீங்க அணை போட்டு தடுத்து அப்படியே வைராக்கியமா வாழ்ந்தா நீங்க தெய்வமாயிருவீங்களே. நீங்க ஒண்ணு தெய்வ பிறவினா இல்லையே, ஒரு சாதாரண மனுஷன். மனசுல சஞ்சலம், ஆசை, காமம் இதெல்லாம் சகஜம். ஆனாலும் இத்தனை வருஷம் கெட்டினவளுக்காக வேற எவளையும் பார்க்காம உத்தமனா வாழ்ந்ததே நீங்க அவளுக்கு கொடுத்த ஒரு மரியாதை, அவ மேல வச்சிருந்த காதலின் அடையாளம், ஒரு தூய்மையான அன்பு. இத்தனை வருஷம் ஒரு தூய்மையான அன்பு கொடுத்த உங்க மனசுல சின்ன சஞ்சலம் வந்ததுக்காக நான் உங்களை வெறுத்தா நீங்க இத்தனை வருஷம் எனக்கு உண்மையாவும் பூரண காதலையும் கொடுத்ததுல அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன் மகாதேவன், ஏன் மாமா ரொம்ப சுத்தமானவரே, இப்ப கூட கெட்டனவ கிட்ட துணிஞ்சு இந்த வார்த்தை சொல்லணும்னு நினைச்சீங்க பாருங்க, அதுதான் உங்க தூய்மையான அன்பை குறிக்குது. தவறு செய்வது மனுஷனுடைய இயல்பு. அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாம அதை திருத்திக்கிறதுக்கு வழியை தேடினீங்க பாருங்க, அங்கதான் நீங்க ஜெயிச்சீங்க. என் மகாதேவன் மாமா ரொம்ப நல்லவரே, அவர் ரொம்ப உத்தமரே. தும்மலு, இருமலு, விக்கலு இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு சராசரியா தானா நிகழுதோ அப்படிதான் ஆசை, உணர்ச்சி, காமம், காதல் இதெல்லாம் தானா உருவாகும். இது தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவன் முட்டாளே. நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நீங்க உண்மையா இருக்கணும்னு நான் சொன்னேன்னா என்ன மாதிரி இந்த உலகத்துல முட்டாளானா எவ்வளவு இருக்க முடியாது. இந்த பொம்மிமா ஒண்ணு முட்டாள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயற்கைய அணை போட்டு தடுக்க முடியாது, அதே மாதிரி மனுஷனுடைய ஆசைகளையும் அணை போட்டு தடுக்க முடியாது. அவன் என்னதான் அணை போட்டு தடுக்கன்னு நினைச்சாலும் வர வேண்டிய நேரத்துல அது வந்துதான் ஆகும். நீங்க ஒரு சாதாரண மனுஷன், உங்க மனசுல அது இருக்கட்டும். இங்க பாருங்க, இது வரைக்கும் என் காதலுக்கும் மனைவிங்க அந்தஸ்துக்கும் நீங்க கொடுத்த மரியாதைக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது. தேவையில்லாத குற்ற உணர்ச்சி எதுவும் உங்களுக்கு வேண்டாம். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க நல்லா வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன். என்னாலதான் வாழ முடியல. உங்க வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டு இருக்கேன்னு அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசாமலே இருந்தேன். நான் உங்க கனவுலையோ உங்க முன்னாடியோ வராம இருந்தாதான் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்க தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நாதான் உங்களுக்கு ஒரு பூரண காதலை கொடுக்க முடியாம போயிட்டேன். அதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்குங்கிறது ஏன் என்ன இல்ல, உங்க உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் தடை போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்களா வாழுங்க. நீங்க இன்னொருத்தி கூடயே வாழ்ந்தாலும் நீங்க ஏன் மகாதேவன் மாமாதான். உங்க மேலுள்ள இந்த காதலும் அன்பும் ஒருபோதும் குறையாது.
அது இப்படி ஒன்னால முடியுது. எனக்கு ஒரு துணை தான் தேவைன்னா நான் அந்த 23 வயசுல தேர்ந்தெடுத்திருப்பேன். இப்படி 46 வயசு வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இருந்திருக்காது. நானே ஒன்ன சுமந்த இதயத்துல இன்னொருத்தைய தப்பா பார்த்துட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கேன்டி. நீ என்னன்னா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்ற? நான் இருக்கும் போது தேர்ந்தெடுத்தாதான் தப்பு. வாழ வேண்டிய வயசுல இளமையில விட்டுட்டு போனேன். நீங்க தேர்ந்தெடுக்கிறது தப்பு இல்லையே. இதயம் ஒரு வாட்டி தான் இடம் மாறும். உடலா இருந்தாலும் சரி, உள்ளமா இருந்தாலும் சரி, அது ஒருத்திக்கு தான். இந்த மகாதேவன் எப்பவுமே ஒருத்திக்கு தான். இந்த பூமிமாக்கு மட்டும்தான். நான் ஏன் இவ்வளவு நாள் இதை யோசிக்காம விட்டேன்? ஏன் அப்போ இப்படி தானே தனியா புலம்புவாரு? அவருக்கும் ஆசைகள் உணர்ச்சிகள்லாம் இருந்திருக்கும்ல. நம்ம வாழ்க்கை, நம்ம பொண்டாட்டி, நம்ம புள்ளனே. அவரை பத்தி இந்த விஷயத்துல நான் யோசிக்கவே இல்லையே. இப்போ மகாதேவன் மாமா தனியா புலம்புற போய் தானே தெரிஞ்சது. மனுஷன் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காரு. அவரால் சின்ன தவறு கூட செய்ய முடியல. அந்த சின்ன தவறு கூட அவரை நெறிஞ்சு முள்ளா குத்திக்கிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட மாவீரனா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும். மகாதேவ் மாமாக்கு இதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் குற்ற உணர்ச்சியில நான் வெளியில கொண்டு வரணும். அப்படி என்ன தவறு செஞ்சாரு? சரியா புரியலையே. என்னடா பஞ்சாயத்துக்கு நேரம் ஆகுது, ஒருத்தர் வரக்கானோ? நேரம் ஆகுது, எழுதி ஒழுங்குபடுத்து. சரிடா. என்னாச்சு உனக்கு? எங்க போன? என் கண்ணிலே பட மாட்டேங்க நேரத்துல இருந்து. இப்பெல்லாம் இருக்க மாட்டியா? கூடயே இருப்ப. என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் கண்ணை சண்டை. நான் கண்ணை சந்தாலே பக்கத்துல இருப்ப. எங்க போன நீ? அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னதே? ஒண்ணு இல்லடா. சரி, பஞ்சாயத்துக்கு எழுதி வர சொல்லு. கரெக்ட் டேட்ல பஞ்சாயத்து நடந்தே ஆகணும். சரிடா, எனக்கும் பஞ்சாயத்து வச்சிரு. என்ன? போ, எழுதி வர சொல்லு. டே, என்னடா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லடா. இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே. நேரத்தை நீ முகத்தையே பார்க்க மாட்டீங்களா? இப்படிலாம் இருக்க மாட்டானே. இல்ல, நான் பஞ்சாயத்துக்கு வரல, நீங்க போங்க. நான் உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிடல. என்ன? நான் சொல்றத கேளு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போ. ஏன்? ஏன்னா அதுல எங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஒழுங்கா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு எங்க கிளம்பு. நான் திருந்த மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அலெக்சாண்ட்ரா என்னைக்குமே அலெக்சாண்ட்ரா தான். இந்த அலெக்சாண்ட்ரா என்னைக்குமே முன்னச்ச கால பின் வைக்க மாட்டா. அந்த கருப்பு சிங்கத்திட்டே பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அவரே சொல்லிட்டார், முடிஞ்சா இந்த செம்பலிங்க சமஸ்தானத்துக்குள்ள வந்து பாருன்னு. அதான் இருந்து செம்பலிங்க கோட்டையை பிடிச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ ஒண்ணு முட்டாள் இல்ல. முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாத. என்னாச்சு? இங்க பாரு, நீ வாழ வேண்டிய பொண்ணு தானே. ஹோ, ஏது இந்த 38 வயசுல அதெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சுது. எனக்கு தேவை ஆட்சியை பிடிக்கணும். அதுதான் என் குறிக்கோள். இங்க பாரு, உனக்கு ஒண்ணு அவ்வளவு வயசு ஆகல. இது ஒரு வயசே கிடையாது. வாழ்க்கையில பாதி தூரம் இன்னும் வரல. இன்னும் முக்காவாசி வாழ்க்கை இருக்குது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. இங்க இருந்து கிளம்ப வழிய பாரு. நான் இப்ப அன்பா சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த மகாதேவ் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். கூடி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புறதுக்கு வழிய பாரு. யார் யாரும் நட்டி பார்த்தாங்க, முடியல. இப்ப மகாதேவன் நட்டி பார்க்கறாரு. அதெல்லாம் முடியாது. கோத்துக்கு ஆளாயிராத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். முயற்சி திருவணியாக்கும். நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டே போறேன். கார்பசிங்கத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா பாரு, என்ன கோபப்படுத்தாத, என்ன கத்த வைக்காத. சீக்கிரம் கிளம்பு. இல்ல, மோதி பார்க்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கோவம் தான் எனக்கு கோவம் வரும். கோத்த கலப்பிடுற, அதான் சொல்ல முடியும். என்ன மகாதேவன் கிட்ட பதட்டம் வருது? இல்லையே, இது மகாதேவன் மாதிரி தெரியலையே. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு கிளம்பு. சரி, நான் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு கிளம்புறேன். வாழ்க்கை அமைச்சு கொடுக்கீங்களா? அமைச்சு கொடுத்தாலும் சரி, அமைய வச்சாலும் சரி, அமைஞ்சாலும் சரி. இல்ல, நான் சொல்றேன். பயப்பட வேண்டாம். நீங்க ஒண்ணு எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது இருக்காது. போங்க. ஃபர்ஸ்ட் டைம் செம்பலிங்க என் வீட்டுள்ள பஞ்சாயத்தை பார்க்க போறேன். ஆர்வமா இருக்கேன். இது மனசாரனே வரவா வேண்டவானே?
வச்சிட்டீங்கல்ல, வருவேன், உரிமையோட வருவேன். என்னாச்சு? ரொம்ப நேர்மையான மனுஷனாச்சே. இவர் இப்படிலாம் பேச மாட்டாரே. லா 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 லா. இசை இப்படிதானே படிப்பா. லா 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 லா. இந்த பாட்டெல்லாம் அவளுக்கு தான் வரும். அது ஒரு மாதிரி திணிசா ஆடிக்கிட்டு போவாளே. லா 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 லா. லா 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 லா. என் தங்கச்சி பத்த வயலாமே இல்ல உள்ள தனியா நடந்துட்டு இருக்கா. லா 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 லா. நீயா? என்னங்க இந்த பாட்டுனாலே இப்ப உங்க பொண்ணு தானே முடிவு பண்ணிட்டீங்க? இங்க பாரு, அவளை மாதிரி எதுவும் பண்ணாத. அது உரிமைதான். இருந்தாலும் நாங்க சில அடையாளங்கள் வச்சிருப்போம். அது அவங்களுக்காக. நீ இப்படி இருந்தாலும் நாங்க கேர்லெஸ் இருந்துரும். இந்த ஒரு விஷயத்துல கவனமா இரு. சாரி சாரி, சும்மா அவளை மாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு அதான். வேண்டாம், அவ விஷயத்துல மட்டும் நீ விளையாண்டாத. சாரி சாரி, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. நான் பார்த்து வியந்த மனுஷன். முரட்டுத்தனமான ஆளு, முரட்டாட்டமான ஆளு. ஆனா உள்ளுக்குள்ள நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு ஆணுனா இப்படித்தான் இருக்கணும். ஒரு வீரமுள்ள ஆம்பளைனா இப்படித்தான் இருக்கணும். எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும். 45 வயசுல இல்ல, நீங்க 80 வயசா இருந்தா கூட பொண்ணுக்கு பிடிக்கும். ஏ என்ன சீக்கிரம் வாங்கடா. ஏய் சாரா, அப்பா ஓ அப்பா, நீ இன்னும் அம்மா முன்னாடி பிடிச்சிக்கிட்டே போ. அண்ணனங்களா கீழடி கண்மணி காதலன் சந்நிதி நீரை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. இல்ல பஞ்சாயத்துக்கு நேராயிட்டல. தெரிஞ்ச தெரியாமலோ என் நண்பன் என் பேர பிள்ளைங்களை நீ காப்பாத்திருக்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் அண்ணிய என் குடும்ப பஞ்சாயத்துல கலந்துக்க போறேன். அப்போ உங்க வீட்டு பொண்ணு வரலையா? அது அது ஆக முடியாது. ஏன்? அதெல்லாம் ஆக முடியாது. உசுரை காப்பாத்திருக்க, என் பேர பிள்ளைங்க உசுர. அதை விட என் நண்பன் என் உசுர, அவன் உசுர நீ காப்பாத்திருக்க. என் நண்பன் உசுர காப்பாத்திருக்க. அதனாலதான் பேர பிள்ளைங்களா நண்பனா கேட்டா கண்ணை வெட்டி சொல்லுவேன். என் நண்பன் தான், என் நண்பன் உசுர காப்பாத்திருக்க. அதனாலதான் உனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, வந்து வெடிக்க மட்டும் பாரு. சேச்சே, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பாத்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல பாத்துக்கிட்டே பஞ்சாயத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். வில்லங்க முடிச்சுக்கிட்டவே மாட்டிக்கிட்டோமோ. வால்ல சூடு வச்சுக்கிட்டு காட்ட கொத்துன கதையுமோ. இவ ஒரு தண்ணி பேசு. யாரு இவா? இல்ல, இவன் பண்ண வாழ்த்தனத்தை நான் கண்ணால பார்த்தவன். ஏன் உனக்கு தெரியாது? நீ பார்க்கல? நீ தானே கிட்ட மிதி வாங்கின. சரி, பஞ்சாயத்துக்கு போனவா? என்னாச்சு உனக்கு? அவருக்கு ஜுரம். உன்கிட்ட சொன்னான்? என்கிட்ட நிறைய சொன்னாரு. அப்படித்தானே மிஸ்டர் மகாதேவன் சார்? சார், நீ அப்பெல்லாம் கூப்பிட மாட்டியா? இல்ல, இனி கூப்பிடுவேன். இல்லையா மகாதேவன் சார்? இவ கிட்ட நான் வம்பு கும்பி எடுத்துட்டேன்னு கேட்க. இல்ல இல்லடா, நீ முடிக்க முடியும் ஒன்னும் சரியில்லையா? அவர் அப்படித்தான், அவர் மொழியே அப்படித்தான். இல்லையா மிஸ்டர் மகாதேவன் சார்? பஞ்சாயத்துக்கு எங்களை கூப்பிட்டுருக்கா. நீ இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, நீ இல்லை. அதே நாங்க மீனாவை கொஞ்சம் வச்சு செஞ்சு விட்டோம். அதான் எங்களையும் பஞ்சாயத்துக்கு அழைச்சு விட்டாவே. ஏன் நண்பன் போல யாரு மச்சான்? பயமே இல்ல. நீ முத கேட்ட தரையன். இசை சப்பா முடியலடி. இசை உன்னை நம்பிதான் வந்திருக்கோம்.
பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுரு. நீ இருக்கிறங்க தைரியத்துல தைரியமா பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம் பாத்துக்க. டி அவ சிரிச்சுக்கிட்டே சொல்ல நினைச்சு நீனும் சிரிச்சுக்கிட்டே விட்டுறாத டி. சீரியஸாவே நாங்க பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இந்த திருப்பு காப்பாத்தி விட்டுரு. இந்த திருப்பு நாங்க வசமா மாட்டிக்கிட்டோம். எங்க பக்கம் நியாயமே இல்ல. அட பாதவத்தி மோளுகளா, நீங்கெல்லாம் இல்லையே. இந்த பேவலெல்லாம் தப்பிச்சிட்டு நினைச்சு நான் பாட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா சுத்திட்டேன். அதானே என்ன ஃப்ரீயாவே சுத்த விட்டுற மாட்டீல. என்ன ஈஸியா அப்படி சொல்லிட்ட? வா ஊமா நீ நல்ல சேர்ந்திருக்கியாங்க. ஐடியா கொடுத்தாலே அவதானே. ஐயோ சும்மா என்கிட்ட எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சத்தியமா நீங்களே இல்லைன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். என்னட்டி ஒயாம அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களை வேதனைப்படுத்துத. உண்மையை தாண்டி சொன்னேன். அட்டியா 2 அடி. நீ என்ன உண்மையிலே மாட்டல நினைச்சு நான் சந்தோஷமா இருந்தேன். இசை வசமா மாட்டிக்கிட்டா காப்பாத்தி பெருக்கி விட்டுரு. அப்பதான் நான் சொல்ல முடியும். போய் உள்ளதை எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது பத்தியா? ஒரே குட்டில ஒண்ணு மட்டைங்க தானே. அட்டி இங்க ஆல்ரெடி நிறைஞ்சிருக்கு. நீங்க எங்கிட்ட வந்திருக்கியா? அது சரி, தமிழ் சமாவை கூட்டு வந்தது யாரு? அவிலும் பஞ்சாயத்துல உண்டு. அன்னைக்கு நாங்க பண்ண சம்பவத்துக்கு அவியதான் ஐடியாவே கொடுத்தவ. அவிய மாட்டிக்கிட்டாவ. என்னட்டி பண்ணி அவள? என்ன பண்ணலன்னு கேள. அட்டி ஒரே லவ் தான் இப்பெல்லாம். யாருக்கும் 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 அது கிடக்கட்டும். எட்டி பஞ்சாயத்துல எப்படி நமக்கு கொஞ்சமாவது சாதகமா தீர்ப்பு வருமா? எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேமமா உள்ள வந்தாரு. அவியே இதுக்குள்ள வராமல. அததான் இந்த பைவல லவ்னு சொல்லிருக்கா. அட்டி எருமை ராணி மாமா எங்க இருக்காரு உனக்கு தெரியுமா தெரியாதா? ரெஸ்பெக்ட். நான் இப்போ உங்க அத்தையா வந்திருக்கேன். மறந்துறாத. உன் ராணி எல்லாம் நினைக்காத. உன் அத்தையா வந்திருக்கேன். மறந்துறாத. என்னட்டி வச்சு சொல்லுதா? ஓ ஃப்ரெண்டாலாம் நாங்க இங்க வரக்கூடாதா? ஓ அத்தையா தான் நாங்க இங்க வரணுமா? ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். யார் போட்டா? யாரு போட்டானே தெரிய மாட்டேங்குது. இதான் ஆர்டர். அதனால ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். பத்துக்கான நல்லா இருக்கு தெரியுமா இந்த மரியாதை. ரொம்ப சௌரியா. நான் உன்னை அத்தைன்னு கூப்பிடணுமா? சே வேண்டாம். இங்க பாரு வயிற்றுக்க பிள்ளை நாங்க தான் தூக்கி சவக்கணும். அதுக்கு குண்டி நாங்க தான் கழுவி விடணும். மறந்துடாத பாத்துக்க. இல்லன்னா நீங்க கழுவ மாட்டீங்களோ? அது விட மாட்டேன் தெரியும். இங்க பாரு ஒரு நாளாவது ஒரு அத்தை மாதிரி என்ன நடத்த. எப்ப பார்த்தாலும் எருவ மாட்டு ராணிங்க. அத்தனை ஒரு ரெஸ்பெக்ட் கொடு பாத்துக்க. டேடி இவளுக்கு துறக்கி இப்போ ஒரே லவ் தான் தெரியுமா? தாய் எம்மா சும்மா இருங்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்கு? எதை பத்தி பேசால வரியா? வியவஸ்தையே கிடையாதம்மா. அப்படியே உள்ளுக்குள்ள உனக்கு குதூகலமா இருக்குமே. அட அரமண்டலங்களா எம்மா நான் என்ன பண்ணனு தெரிய முடிச்சிட்டு இருக்கேன். பையோடி இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாரிச்சா பார்க்காம எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஏன் நீங்க லவ் பண்ணவே இல்லையோ? உங்க அளவுக்கு இல்ல கேட்டியா? எட்டி இசே இப்பெல்லாம் பூட்டின கதவை திறக்கவே மாட்டாட்டி வா. ஏ தாயே என்ன சொல்லுத? யம்மா நான் என்னத்த சொல்ல? ஏ சும்மா இருங்கம்மா. ஐயோ சும்மா உனக்கு வியவஸ்தையே இல்லையா? சும்மா இரு. நான் எதை வேணாலும் பொத்துக்குவேன். இவ ஓவரா வெக்கப்படுறா பாரு. இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அவளாவது தேடி இருக்கல்ல நீ. பார் எப்பலாம் பேச சொல்லிட்டேன். ஏன்டி ராணி உண்மையிலே பூட்டின கதவை திறக்கவே மாட்டியா? யம்மா நான் என்னத்த சொல்ல? எட்டி இவளை இப்படி வெக்கப்பட வேண்டாம்னு சொல்லி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன் சொல்லிட்டேன். அட்டிப்படி போடுறதுக்கு இங்க வந்திருக்காங்க. என் மாமா வரல என்ன பார்த்து சிரிக்க போறாவ. கூட்டடிகளே எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர்டா தெரிஞ்சேன்னு சொன்னாவ. அதுல மண்ணடி போட வந்திருக்கீல. சரி நீங்க மீனா என்னடி பண்ணியா? நாங்க என்ன பண்ணலன்னு மட்டும் கேள. கதறிக்கிட்டு வந்திருப்பாளே. ஆமாடி அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டோம் டி. ஆமா ஏதோ பாம்பு இருக்குதா குண்டு இருக்குதா அணுகுண்டு இருக்குதா ஒன்னையும் காணோம். இன்னும் வெடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் இருக்கு. ஆடாதே சத்தியம் ஒப்புறம் சத்தியமா 6 மணி நேரம் இருக்கு. நீ வெடிக்கிறதுக்கு சும்மா காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதே. நான் சீரியஸா பேசுறேன்னு உனக்கு தெரியாது. இவ்வளவு ஆடாதே ஒப்புறம் சத்தியமாட்டி நான் 6 மணி நேரத்துல வெடிக்கண்டி. அதுக்குள்ள பஞ்சாயத்தை வச்சுட்டு நம்மளாம் கிளம்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் உள்ள வந்திருக்கத பார்த்தா 6 மணி நேரம் தாண்டி நம்ம நேரம் பரலோகத்துக்கு போயிரும் உங்களுக்கு. அத்தி சொர்க்கத்துல எனக்கு தீர்ப்பு. இவ்வளவு ஆடாதே. நான் எதுக்கு போய் சொல்றேன்? நீ வந்து கேட்டு அது பக்கத்துல வெடிகுண்டு இருக்கு. ஆடாதே. எங்க வா பாப்போம். அது நீ சோறு பஞ்சு விளையாடுறதா விளையாட்டு சம்மா நினைச்சிட்டியா? வா ஈஸியா கூப்பிடுதா? இல்ல அத கண்ணால பார்த்தது இல்ல அதான் கேட்டேன். நீ பார்த்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அது எப்படி வெடிக்குன்னு நீ ஆராய்ச்சி பண்ணுவ. அத கரெக்ட்டா செய்வா. இசை கேள என்னடி உங்க மாமாவும் நானும் எட்டி இவ்வளவு வாயை திறக்கண்டான்னு சொல்லி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். என்னதான் மட்டும் உங்களுக்கு வேணும்? ஏட்டி ஆவிச்சீடலாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? நீங்க வந்த மாதிரியே போயிருங்கட்டி. நீங்க வந்தது யாருமே பார்க்கல என்ன தவிர. இப்படியே போயிட்டீங்கன்னா நான் எப்படியாவது பஞ்சாயத்தை சொல்லி சமாளிச்சுறேன். தயவுசெய்து அப்படியே வந்த வழியை பார்த்து போங்கட்டி. டூ லேட். கூட்டு வந்துட்டு உன் புருஷனா? உன் புருஷன் என்னென்ன எல்லாம் பார்க்காரு தெரியுமா? உன் புருஷனெல்லாம் ஏவிதான் விட்டுருக்கு தெரியுமா? சத்தியமா தான்டி கிங்ஸ்னா ஏவிதான் விட்டு விட்டுருக்கு. நான் சும்மா சொல்ல உன் புருஷனை ஏவி விட்டுருக்குன்னு. ஏன் புருஷன் செஞ்சதுக்குலாம் ஏன் மேல பழிய போட்டாரு உன் புருஷன். குடும்பத்துல சண்டை வந்துருமே நான் பொறுமையா இருக்கேன் பாத்துக்க. கேட்டுச்சா? இல்லன்னா நீங்க என்ன பண்ணிருவியா?
அதை உன்கிட்ட சொல்லிட்டு உன் காதுல போட்டுட்டு போலான்னு தான் நாங்க பாதி தூரம் வந்தோம். அப்படியே உன் புருஷன் அப்படியே வெப்பனா அப்படியே எங்களையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. ட்விஸ்டா? பஞ்சாயத்துலயா?